தொடர்ந்து நம்மோடு பேசுவதற்காக பூவுலகின் நண்பர்கள் அமைப்பிலிருந்து திரு சுந்தரராஜன் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். திரு விஜய் பேசும்பொழுது இந்த வளர்ச்சி அவசியம்தான், ஆனால் மக்களை அழிப்பதாக அது இருக்கக்கூடாது என்று தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார். சுற்றுச்சூழல் சார்ந்த ஒரு பிரச்சனையாகவும் இதை முன்னெடுத்திருக்கிறார். உங்களுடைய கருத்து என்ன இது பற்றி? நிச்சயமாக இது அதாவது தமிழ்நாட்டில் சுற்றுச்சூழல் சார்ந்த விஷயங்கள் மைய விவாத பொருளாக மாறி வருகின்றன என்பதற்கான ஒரு எடுத்துக்காட்டு தான் இன்னைக்கு திரு விஜய் அவருடைய அந்த பரந்தூர் பயணமும் நாம் பார்க்க வேண்டும். எப்படி தமிழக சட்டமன்றம் ஒருமித்த குரலில் டங்ஸ்டனுக்கு எதிராக ஒரு தீர்மானம் நிறைவேற்றியதோ, அதுவும் தமிழக சட்டமன்றத்தில் ஒரு முக்கியமான ஒரு வரலாற்று தீர்மானம். அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்க எல்லா அரசியல் கட்சிகளும் சுற்றுச்சூழலை மிக தீவிரமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் பல ஆண்டுகளாக கோரி வருகின்ற கோரிக்கையை இன்று புதிதாக கட்சி ஆரம்பித்திருக்கும் திரு விஜய் அவர்களும் எடுத்திருப்பது நிச்சயமாக ஒரு வரவேற்கத்தக்க அம்சம்தான். இந்த திட்டத்துக்கு எதிராக மக்கள் 900 நாட்களாக போராடுகிறார்கள். பூவுலகின் நண்பர்கள் நிலைப்பாடு என்பது நிச்சயமாக திட்டம் தேவையற்றது. இருக்கின்ற விமான நிலையங்களை விரிவாக்கம் செய்தாலே போதும். மதுரை துறைகளே போதுமானது. இந்த இடத்தில் கிட்டத்தட்ட 90% மேற்பட்ட நீர்நிலைகளும், வெட்லாண்ட்னா உடனே நீங்க சதுப்பு நிலம் யோசிக்கக்கூடாது. நீர்நிலைகளும் விவசாய நிலம் சேர்ந்தாலே ஆங்கிலத்துல வெட்லாண்ட் தான் சொல்றாங்க. 90% ஆஃப் த ப்ராஜெக்ட் லேண்ட் ஒரு வெட்லாண்டாக எடுத்திருப்பது நிச்சயமாக ஒரு நாம் கவனிக்க வேண்டிய விஷயம். அதுவும் இன்னைக்கு காலநிலை மாற்றம் தீவிர மழைப்பொழிவு அதிகரிக்கும் பொழுது இப்பொழுது ஒரு அறிக்கையும் சென்னை இந்த அளவுக்கு வெள்ளத்தில் வருவதற்கான காரணம் ஏற்கனவே இருந்த நீர்நிலைகளை அழித்ததுதான் முக்கியமான காரணம் என்று அந்த வேர்ல்டு வைட் ஃபண்ட் ஃபார் நேச்சர்ங்கிற ஒரு அமைப்பு செய்த அந்த ஆய்வறிக்கை திட்டவட்டமாக நமக்கு தெரிவிக்குது. ஸோ அப்போ இந்த 13 மிகப்பெரிய நீர்நிலைகள், கிட்டத்தட்ட ஒரு 3000 ஏக்கர் விவசாய நிலங்கள், இது எல்லாவற்றையும் அழித்து இந்த திட்டத்தை கொண்டு வர வேண்டாம் தான் கடந்த 900 நாட்களாக மக்கள் போராடக்கூடிய மக்களுக்கு நாங்களும் அந்த போராட்டத்துக்கு உறுதுணையாக இருந்து இந்த கருத்தை நாம் பல்வேறு தளங்களில் நாம் சொல்லி வருகிறோம். அதை திரு விஜய் அவர்கள் சொல்லியிருப்பதும் வரவேற்கத்தக்க அம்சம் தான் நாங்கள் பார்க்குறோம். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு